இன்னைக்கு சபைக்கு சபை பெருமை, நாங்க இந்த சபைக்கு போறோம் அந்த சபைக்கு போறோம் பெருமை. ஏன்? பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். வாசித்ததில்லையா எந்த சபை விசுவாசிகளும்? சபையை நீ பெருமைப்படுத்தி புண்ணியமே கிடையாது. சபையில இருக்கிற நீங்க எவ்வளவு தூரம் சத்தியத்தின்படி நடந்து உங்க குடும்பத்தை கர்த்தருக்குள்ள கொண்டு வந்திருக்கீங்க, நடத்துறீங்க, அதுல தேவன் மகிமைப்படுகிறாரா? அதுல தாங்க இருக்கு சந்தோஷம். உங்க வீட்டுல எதை பேசணும் எதை பேசக்கூடாதுங்கிற நிச்சயம் உடையவர்களாய் நீங்கள் மாறி விட்டீர்களா? உங்களுடைய குடும்பம் நடக்குதா? அங்க இருக்குது ஒரு ஆவிக்குரிய சந்தோஷம். சும்மா இந்த சபையில இருக்கவங்களா அந்த சபைக்கு வாங்க, அந்த சபையில இருக்க இந்த சபைக்கு வாங்க, இந்த இழுப்பெல்லாம் ஆண்டவருக்கே பிரியம் இல்லாதது. விடுதலையோடு வாழ்கிறார்களா? தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்குதா? அதுதானே முக்கிய தேவை. அது எதுவுமே இல்லாம சும்மா சர்ச்சுக்கு போயிட்டு குறிப்பிட்ட நேரத்தில் முடிஞ்சணும், பிறகு வீட்டில் வந்து சாப்பிட்டு சண்டையை போடணும்னு இருக்கிறது என்ன விசுவாசி அவங்கெல்லாம்? அந்த விசுவாசிகளுக்கு நீங்க ஒரு ரோல் மாடலா இருந்து காட்டுங்க. கர்த்தருக்கு பயந்து நடந்து காட்டுங்க. நீங்க உங்களுடைய தேவனுக்கு பயப்படலன்னா பிறகு உங்க குடும்பத்துல யாருங்க கர்த்தருக்கு பயப்படுவா? நீங்க எவ்வளவு வீணான பேச்சுக்கள் நிறுத்திட்டீங்க. நீங்க ஏன் ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கீங்க? அந்த ஆலயத்தில் உட்கார்ந்ததுனால கிடைத்த மேன்மை என்ன? அதை விளக்கமா சொல்லிக் கொடுக்க முடியுமா?